ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல ஒரு புதிய விஷயத்தை கற்க போகிறோம், இஃப் கண்டிஷன். இந்த இஃப் கண்டிஷன் என்ன செய்யுது இந்த பைத்தான்ல என்பதை ரெண்டு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஊடாக நாங்கள் பார்ப்போம். ரைட், முதல் எக்ஸாம்பிள், ஒருவேளை இன்றைக்கு மழை பெய்ந்திருக்காட்டி நான் கொழும்புக்கு போயிருப்பேன். இன்னொன்று, ஒருவேளை நடக்கவிருக்கிற வேர்ல்ட் கப்ல எங்களை ஸ்ரீலங்கா டீம் கப்பை தூக்குன்னு அப்படி இருக்கும். அப்படி இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் நான் சொல்லும் பொழுது நீங்க நல்லா பார்த்திருக்கணும், ஒருவேளை சொல்ல நான் பயன்படுத்தினேன். இந்த ஒருவேளை சொல்லத்தான் நம்ம இஃப் கண்டிஷன் என்ன செய்ய போகுது, ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல பயன்படுத்த போகுது. இப்ப உங்களுக்கு குழப்பம் மாதிரி, ப்ரோக்ராம் லாங்குவேஜுக்கும் ஒருவேளைக்கு என்னடா சம்பந்தம்? எந்த ஒரு குழப்பமும் வேணாம். இந்த ஒருவேளை எப்படி இஃப் கண்டிஷன் செய்யுதுன்றதை நம்ம கோடிங்ல போய் பார்த்து திட்டம் தெளிவா நம்ம விலகி கொள்ளலாம். வாங்க நேரத்தை வீணாக்காம கோடிங்குள்ள போவோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இஃப் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுது என்பதை ஒரு கோடிங் எக்ஸாம்பிளூடாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் என்ன செய்யணும், ஐடிஎல்லியை ஓப்பன் பண்ணி நியூ பேஜ் கிரியேட் பண்ணி அதை உங்களுக்கு விருப்பமான லொக்கேஷனில் நீங்கள் என்ன செய்யணும், சர்வ் பண்ணணும். ரைட், இப்போ நான் என்ன செஞ்சுக்கேன், நல்லா பாருங்க. இஃப் ஒரு பேரை கொடுத்து நான் டெஸ்க்டாப்ல சர்வ் பண்ணிக்கேன். இந்த பிஒய் என்று என்னன்னு சொன்னேன், பைத்தான்ல ஷார்ட் நேம் பிஒய் என்று போன கிளாஸ் சொன்னேன். ரைட், இப்போ நம்ம நேரத்தை வீணாக்காம நமக்கு கோடிங்ல போவோம். ரைட், இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, இஃப் கண்டிஷன் தானே நான் பார்க்க போறேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, இஃப் பெஸ்டா போடுறேன். போட்டு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, பிரேக்கெட்டுக்குள்ள ஒரு கண்டிஷன் நான் கொடுக்க போறேன். இஃப்க்கு ட்ரூ என்ற ஒரு கண்டிஷனை நான் கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, செமிகோல் வச்சு எண்டரை கொடுக்க. எண்டரை கொடுத்து நான் என்ன செய்யறேன்டா, பிரிண்ட் எனக்கு என்ன வரணும், ஜெஸ் வரணும். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன், இல்ஸுக்குள்ள செமிகோல் வேணும் மறக்காம. print double quotation no. ரைட், இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா, என்ன பேசாம தண்டபாடி கோடிங் அடிச்சது போறேன்னு நீங்க யோசிக்க வேணாம், நான் சொல்றேன். இப்ப இங்க பாருங்க, நான் இஃப்க்குள்ள ஒரு கண்டிஷன் போட்டீங்க. என்னன்னு சொன்னா, இஃப் உங்க கண்டிஷன் ட்ரூவா இருந்தா நீ எனக்கு என்னத்தை பிரிண்ட் பண்ணணும், எஸ் பிரிண்ட் பண்ணணும். நான் என்னன்னு சொல்லிக்கேன், இஃப் நான் உனக்குள்ள சர்வ் பண்ணி இருக்கிற வேல்யூ சரியா இருந்தா நீ எனக்கு என்னத்தை கொண்டு வரணும், வெளியால இந்த ஜெஸ் ஒரு அவுட்புட் மட்டும் நீ என்ன செஞ்சு வா, வெளியே கொண்டு வா. ரைட், வெளியே கொண்டு வான்னு நான் சொல்றேன். ரைட், இப்ப என்ன செய்யும் கோடிங், என்ற இது ட்ரூவா இருந்தா ஜெஸ் அது கொண்டு வரும். சரி, அது கொண்டு வருதான்னு நாங்க பெஸ்டா பார்ப்போம். ரைட், இப்ப நான் என்ன கோடிங்க ரன் ஆக்குறேன். ரைட், ஜெஸ்ட் வருது. கொஞ்சம் இல்லைங்க, நான் வியூவை மாத்திட்டு வரேன். ரைட், என்ன நடக்குது, இங்க எனக்கு ஜெஸ்ட் அவுட்புட் வருது. ஏன், நான் கொடுத்திருக்கிற கண்டிஷன் என்னது, ட்ரூ. அப்ப ட்ரூவா இருந்தா எது ஒர்க் ஆகணும்னு சொன்னேன், இந்த அடிக்கிற பிரிண்ட் குளிக்க ஜெஸ்ட் ஒர்க் ஆகணும். அப்ப இந்த இல்ஸ் என்னத்துக்கு இருக்கே, இந்த சும்மா இந்த இடத்தை பிடிச்சி வேற சும்மா கோடிங் இடத்தை பிடிச்சி தான் இருக்கிறேன்னு நீங்க கேட்டா அப்படி இல்லை. இப்ப தற்சமயம் நான் இதுக்குள்ள உண்மையான வேல்யூவை போடாம ஒரு பொய்யான வேல்யூவை தூக்கி போடுறேன். இப்ப உதாரணத்துக்கு ஃபால்ஸ் என்ற ஒரு வேல்யூவை தூக்கி போடுறேன். நான் என்ன செய்யறேன், ஃபால்ஸ் என்ற ஒரு வேல்யூவை தூக்கி போடுறேன். இப்ப இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கல, நமக்கு என்ன வரும், நோ என்ற ஆன்சர் வரும். அதாவது என்ன நடக்குதுன்னு சொன்னா, நல்லா பாருங்க, இது என்ன நடக்குதுன்னு சொன்னா, நான் இதுக்குள்ள ட்ரூ என்ற வேல்யூ டி என்று சோட்டா போடுறேன். டி என்றா ட்ரூவான வேல்யூ நான் போட்டேன்னு சொன்னா எனக்கு எது வரும், சரியான வேல்யூ எஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். ரைட், அதே இது நான் ஃபால்ஸ் போட்டேன்னு சொன்னா எனக்கு எது பிரிண்ட் ஆகும், நோ பிரிண்ட் ஆகும். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நீங்க ட்ரூ என்ற ஒரு வேல்யூவை நீங்க போட்டு இதுக்குள்ள இந்த கண்டிஷனுக்குள்ள போட்டு நீங்க சர்வர் நீங்க என்ன சொன்னா, இஃப்க்குள்ள இருக்கிற இது வேலை செய்யும், இஃப்க்குள்ள இருக்கிற பிரிண்ட் வேலை செய்யும். அதே இது நீங்க எதுக்கிட்ட ஃபால்ஸை போட்டுட்டு நீங்க ரன் பண்ணீங்கன்னு சொன்னா, இல்ஸுக்குள்ள இருக்கிற பிரிண்ட் என்ன செய்யும், ஒர்க் ஆகும். இதுதான் இஃப். ரைட்டா, ட்ரூ சொன்னா எது ஒர்க் ஆகும், இஃப்க்குள்ள இருக்கிற பிரிண்ட் ஒர்க் ஆகும். ஃபால்ஸ் எது ஒர்க் ஆகும், நம்ம பிரிண்டுக்குள்ள இருக்கிற நம்ம இல்ஸுக்குள்ள இருக்கிற பிரிண்ட் ஒர்க் ஆகும். இவ்வளவு தான் இந்த
இஃப் கண்டிஷன் விளங்கிருக்கும். ட்ரூ போட்டா எது வந்து பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸ் போட்டா எது வந்து பிரிண்ட் ஆகும் என்று உங்களுக்கு தான் சொல்லியிருந்தேன். இப்ப நான் அந்த கோடிங் வந்து நான் எழுதி கொண்டிருக்கும் பொழுது சில கீவேர்டுகள் வந்து உங்களுக்கு சொன்னேன். செமிகோல் வச்சு என்டர் பண்ணுங்க, ஹெப்பிட்டல்ல வந்து இதுக்குள்ள இருக்கிறத எழுதுங்க, கண்டிஷன் எழுதுங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஹெப்பிட்டலா வரணும்னு சொன்னேன். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நான் சொன்னேன். ஏன் அது சொன்னேன்னு சொன்னா, இஃப் கண்டிஷனை வந்து நம்ம வேற கோடிங் வந்து எழுதுற மாதிரி எடுத்தா பிடிச்சாண்டி எந்த லாங்குவேஜ்லயும் நம்ம எழுத முடியாது. ஏன்னு சொன்னா இஃப் கண்டிஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா படி நம்ம எழுதினா தான் கோடிங் வந்து எரர் இல்லாம ரன் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த பிரிண்டை வந்து நான் இதுகிட்ட போடாம நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதுகிட்ட போடுறேன். இதுகிட்ட போடாம என்ன செய்யறேன், முதல் இருந்த இடத்த போடாம நான் என்ன செய்யறேன், இஃப்க்கு கீழே நான் என்ன செய்யறேன் போடுறேன். இப்ப இது ரன் ஆகுமான்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா ரன் ஆகாது. பாருங்க எரர் ரெண்டு காட்டுது. அது போல இதையும் பாருங்க, நான் என்ன செய்யறேன் இப்படி போடுறேன். ரன் ஆகுமா? எரர் தான் வரும். அதாவது நான் என்ன சொன்னேன், இதை ரிமூவ் பண்ணிட்டு நான் திரும்பி போட்டு காட்டுறேன். இஃப் கண்டிஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யறேன், இஃப் போடுறேன். அதுக்கப்புறம் டபுள் பிரேக்கெட் ஓபன் பண்ணி த்ரூ போடுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன், செமிகோல் வைக்கிறேன். இந்த செமிகோல் வச்சதுக்கு பிறகு நீங்க ஒரு என்டரை கொடுத்தீங்கன்னா இந்த இது வந்து பாருங்க இதுக்கிட்ட பிளிங்க் ஆகுது. இந்த பிளிங்க் ஆகிற இடத்துலயே நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா பிரிண்டை வந்து எழுதுங்க. எழுதுனா தான் என்ன நடக்கும்டா, நமக்கு கோடிங் வந்து சக்சஸ் ஆகும். இல்லாட்டி எரர் தான் நமக்கு என்ன செய்யும் வரும். இதை நீங்க என்ன செய்யலாம், முக்கியமா கவனத்துல கொள்ளணும். ரைட். நீங்க இல்ஸ வந்து என்ன செய்யலாம், இஃப்க்கு கீழே தான் இல்ஸ வந்து போடணும். நல்லா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க பிரிண்ட வந்து செமிகோல வைத்து அதை என்டர் தட்டினோடனே ஒரு இடத்துக்கு வந்து விடும். அதுக்கிட்ட தான் நீங்க என்ன செய்யணும், நீங்க பிரிண்ட தூக்கி போடணும். ஆனா இல்ஸ வந்து நீங்க எதுக்கு கீழே போடணும், இஃப்க்கு கீழே போடணும். இஃப்க்கு கீழே போட்டு அங்கே ஒரு செமிகோல் வைக்கிறேன். செமிகோல் வைக்கக்குள்ள அது வந்து இதுகிட்ட பிளிங்க் ஆகுது. இப்ப இதுகிட்ட நான் சேர்ப்பேன், பிரிண்ட் தூக்கி போடுறேன். போடுதுன்னா இப்ப இந்த கோடிங் எரர் வருதுன்னு பாப்போம். எரர் வரல. ஜஸ்ட் சொன்னா நான் என்ன செஞ்சேன், கண்டிஷனுக்குள்ள த்ரூ வந்து போட்டீங்க. இதே இந்த த்ரூவை வந்து நான் என்ன செய்ய போறேன், ஸ்மால் லெட்டர்ல நான் கொடுக்கேன் டி அண்ட். இப்ப என்ன நடக்கும், எல்லாம் ஓகே, எல்லா ஃபார்முலாவும் ஓகேயா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா பைத்தான் என்ன செய்யும், உங்களுக்கு எரர் நெஞ்சு வந்து காட்டும். அப்ப நீங்க இங்க எல்லாம் சரின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், இந்த கண்டிஷனை ஒரு செக் பண்ணிட்டு என்ன செய்யணும், இதை பார்த்து போடணும். கேபிட்டல்ல தூக்கி போட்டா இங்க நமக்கு எரர் வராது. ரைட், எரர் வராது. சோ இப்படியான விஷயங்களை வந்து நீங்க என்ன செய்யணும்னா மிகவும் வந்து என்ன செய்யணும், கவனத்துல கொண்டு நம்ம கோடிங் வந்து ரன் பண்ணணும். ரைட்டானே. இப்ப உங்களுக்கு த்ரூ சொன்னா எந்த வழி பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸ் என்ன வழி பிரிண்ட் ஆகும்னு உங்களுக்கு விளங்கி இருக்கும். அத்தோடு எப்படி நம்ம இஃப் கண்டிஷனை வந்து கோடிங்ல வந்து ஒரு சரியான ஃபார்மேட்ல வந்து நம்ம கோடிங் எழுதுற என்றதையும் நீங்க வந்து புரிஞ்சு கொள்வீங்கன்னு நான் நம்புறேன். இது வந்து பைத்தானுக்கு மட்டும் இந்த ஃபார்முலா இல்ல, எல்லா லாங்குவேஜுக்கும் இந்த ஃபார்முலால தான் நீங்க எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நாங்க கம்பேரிசன் ஆபரேட்டர்ண்டா என்னன்னு நாங்க இப்ப பார்க்க போறோம். இது முக்கியமான ஒன்று. இந்த கம்பேரிசன் ஆபரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுன்ற கோடிங் மூலம் பார்ப்போம். ஃபர்ஸ்டா நான் என்ன செய்யறேன், இதெல்லாம் க்ளோஸ் பண்றேன். ரைட், க்ளோஸ் பண்ணி இதை ரிவ்யூ பண்ணுவோம். கம்பேரிசன் என்னன்னு சொல்றேன், உங்களுக்கு நல்லா தெரியும். கம்பேரிசன் ஒன்றை இன்னொன்னோட ஒப்பிட்டு பாக்குறேன். என்ன செய்யறேன், ஒன்றை இன்னொன்னோட ஒப்பிட்டு பாக்குறேன். அது எப்படி வந்து இப்ப நாங்க என்ன செய்வோம், கோடிங் மூலம் பார்ப்போம். ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு வேரியபிள் நான் என்ன செய்யறேன், ஸ்ரீலங்காண்டு ஒரு வேரியபிளை நான் என்ன செய்யறேன், நவ் கிரியேட் பண்றேன். அந்த வேரியபிளுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த வேரியபிள்னா என்ன, டேட்டா டைப் என்ன, ஆபரேட்டர் என்னன்னு நாம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். ரைட். இப்ப உங்களுக்கு தெளிவு இருக்கும்னு நம்புறேன். அந்த தெளிவு இருந்தா இந்த கோடிங் வந்து உங்களுக்கு இலகுல வந்து விளைகிறேன். இப்ப நான் என்ன செய்யறேன், ஸ்ட்ரிங் வேல்யூல
வின் என்ற ஒரு டேட்டா டைப்பை வந்து எதுல செய்யறேன், இந்த ஸ்ரீலங்கா என்ற வேரியபிள்ல வந்து நான் என்ன செய்யறேன் சர்வ் பண்றேன். ரைட், சர்வ் பண்ணிட்டு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இப்ப இஃப் கண்டிஷனுக்குள்ள நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இஃப் கண்டிஷனுக்குள்ள இது வந்து ஸ்மால் லெட்டர்ல வரும். இஃப் கண்டிஷனுக்குள்ள நான் என்ன சொல்றேன், நான் இங்க உங்களுக்கு தந்த வேரியபிள், இந்த அறிக்கை வேரியபிளுக்குள்ள இருக்கிற நான் சர்வ் பண்ணிருக்கிறது, இந்த வேரியபிளுக்குள்ள நான் சர்வ் பண்ணிக்கிறது ஈக்குவல் வின்னா. அதாவது இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இவ்வளவு இந்த 2 லைனும் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இங்க நான் ஸ்ரீலங்காண்ட ஒரு வேரியபிளுக்குள்ள வின்னண்ட இதை வந்து நான் என்ன செஞ்சேன், வேல்யூவை வந்து என்ன செஞ்சேன், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கேன். இப்ப நான் இஃப் கண்டிஷனுக்குள்ள நான் சொல்றேன், நான் அங்க நான் வேரியபிளா எடுத்த அந்த ஸ்ரீலங்காக்குள்ள நான் வின்னண்ட ஒரு வேல்யூவா சேவ் பண்ணி இருக்கேன் ரெண்டு கேட்கறது தான் இந்த கம்பேரிஷன். அதாவது ஒன்றை இன்னொன்னோட ஒப்பிட்டு பாக்குறது தான் இதுல வேலை. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த கோடிங் எனக்கு என்ன செய்யணும் என்று சொன்னா, எனக்கு ஸ்ரீலங்கா வந்து வரப்போற வேர்ல்ட் கப்ல வின் பண்ணுனா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். இல்ல அது வின் பண்ணல என்றா நான் ரொம்ப கவலையா இருப்பேன் என்றதை தான் இந்த கோடிங் வந்து என்ன செய்ய போது பிரிண்ட் பண்ண போகுது. இதை எப்படி பிரிண்ட் பண்றேன்னு சொன்னா, ஜஸ்ட் சிம்பிள் தான். இப்ப நான் என்ன செய்யறேன், இது ரெண்டும் ஈக்குவலாண்டு செக் பண்றதுக்குரிய கண்டிஷனை வந்து நான் கொடுத்துட்டேன் இஃப்குள்ள. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இஃப் இந்த இதுகிட்ட வந்து நல்லா பாருங்க கொடுங்க, செமிகோல வச்சு என்டரை கொடுத்து பிரிண்ட். இப்ப நான் என்ன செய்யறேன், வின் பண்ணுனா ஐ எம் வெரி ஹாப்பி. அதே இது அவங்க தோத்துட்டாங்கன்னு சொன்னா என்ன நடக்கும், I am very sad. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இத நான் ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. ரைட், நல்லா பாருங்க. இந்த லைன் என்ன சொல்லுது, மறுபடியும் சொல்றேன், இந்த லைன் என்ன சொல்லுது, திரும்பி உங்களுக்கு விளங்கப்படுத்துது, கோடிங்க ரன் பண்ணி காட்டுறேன். ரைட், இப்ப நான் என்ன சொல்லிக்கேன், ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூவை வந்து கொடுத்திருக்கேன், இதை வந்து என்ன செஞ்சேன், இந்த வேரியபிளுக்குள்ள இந்த வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணிக்கேன். இப்ப இவர்கிட்ட வந்து இந்த இஃப் கண்டிஷன் சொல்றேன், இங்க நான் சர்வ் பண்ணின இந்த வேரியபிளுக்குள்ள இந்த வேல்யூ தானா இருக்கி, இந்த வேல்யூ தானா நான் சர்வ் பண்ணியிருக்கேன் என்ன எனக்கு செக் பண்ணி சொல்லுன்னு சொல்றதுக்கு நான் என்னத்தை பயன்படுத்தியிருக்கேன், என்ன கண்டிஷனை, கம்பேரிஷன் என்ற ஒரு கண்டிஷனை நான் பயன்படுத்தியிருக்கேன். ரைட், இப்ப இந்த கம்பேரிஷன் வந்து த்ரூவா இருந்தா எனக்கு எப்படி ஒர்க் ஆகும், எஸ் ஸ்ரீலங்கா வின் பண்ணினா நீ ஹாப்பியா இருப்பான்னு அது பிரிண்ட் ஆகும். இல்ல நீ சர்வ் பண்ணது பிழையா இருக்குன்னு சொன்னா எது ஒர்க் ஆகும், இல்சுக்குள்ள இருக்கிறது ஒர்க் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நாங்க இந்த கோடிங்கை வந்து ரன் பண்ணி பார்ப்போம், ஏதாவது எரர் இருக்கா இல்ல ரன் ஆகுதாண்டு. ரைட், எரர் இல்லை, எனக்கு என்ன அவுட்புட் ஆகுது, ஐ எம் வெரி ஹாப்பி. ரைட், இந்த ஐ எம் வெரி ஹாப்பி எப்படி வந்து சிலவங்களுக்கு புரியாம இருக்குன்னா நான் மறுபடியும் நான் விளங்கப்படுத்துறேன். ரைட், இப்ப இந்த கலரை யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த அறிக்கை ஸ்ரீலங்கா ஈக்குவல் வின்னும் நம்ம கம்பேரிசன் ஆபரேட்டருக்காக எழுதின கண்டிஷனும் இங்க என்ன நடக்கும்னா செக்கிங் நடக்கும். இப்ப இந்த கண்டிஷனை நம்ம எழுதினதுக்கு பிறகு இந்த கண்டிஷன் என்ன செய்யும் சொன்னா, இங்க போய் இந்த ஸ்ரீலங்காவுக்குள்ள இருக்கிறது இந்த வின்னா என்று இங்க வந்து என்ன செய்யும்டா செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே, நீங்க இந்த போட்ட வின்னும் இங்க போட்ட வின்னும் என்ன நடக்குதுன்னு சொன்னா த்ரூவா வந்துன்னு சொன்னா உங்களுக்கு எது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகும். இல்ல
நீங்க இதுக்குள்ள வின்னு போடாம வேற ஏதாவது நீங்க போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது ஃபால்ஸ் நம்ம எடுப்போம். ஃபால்ஸ் எடுத்தா எது ஒர்க் ஆகும்? இல்சுக்குள்ள இருக்கிறது ஒர்க் ஆகும். ரைட்டா? அது ஃபால்ஸ் ஆகி இல்சுக்குள்ள இருக்கிறது ஒர்க் ஆகும். ரைட். இப்ப நம்ம சரியானதை போட்டு இஃபுக்குள்ள இருக்கிறத நம்ம ஒர்க் பண்ண வைத்தோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஃபால்ஸ் போட்டு நம்ம இவரை ஒர்க் பண்ணி வச்சு பார்ப்போம். ரைட். இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இப்ப நான் என்ன சொல்றேன், இங்க வின் நான் போட்டுத்தேன். இதுக்கு பக்கத்திலேயே ஒரு இன்னொரு எண்ணெய் வந்து சேர்க்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்ப நல்லா பாருங்க, ஒரு கண்ணுக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க ஒரு வேற ஒரு வேல்யூ இருக்கு, இங்க ஒரு வேற ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப இவர் இப்ப இங்க செக் பண்ணி பார்க்கும் பொழுது இது ரெண்டும் என்ன செய்யும்? ஒற்றுமையா இருக்காது, ஒப்போசிட்டா தான் இருக்க போகுது. அப்ப நமக்கு எது பிரிண்ட் ஆக போகுது? இது பிரிண்ட் ஆக போகுது. த்ரூ சொன்னா இஃப்க்குள்ள இருக்கிற பிரிண்ட் ஒர்க் ஆகும், ஃபால்ஸ் சொன்னா இல்சுக்குள்ள இருக்கிற பிரிண்ட் ஒர்க் ஆகும் சொல்லி போன வீடியோல பார்த்தோம். ரைட். இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். ஐ ஆம் வெரி சேட். ரைட். இப்படி ரன் ஆகிப்படுது. ரைட். உங்களுக்கு இதுல இன்னும் உங்களுக்கு தெளிவு இல்லாட்டி நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா வீடியோவை பாஸ் பண்ணி என்ன செய்யுங்கன்னு சொன்னா செஞ்சு பாருங்க. அதாவது வீடியோ வந்து நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு விளங்காத இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணி என்ன செய்யுங்கன்னு சொன்னா விளங்குற அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அந்த கோடிங்கை வந்து செஞ்சு பாருங்க. கண்டிப்பா என்ன செய்யும், உங்களுக்கு இந்த இது கம்பேரிசன் ஆபரேட்டர் வந்து விளங்கும். ரைட். நீங்க அதுக்கு முந்தி லேப்ல வந்து செய்யறதுக்கு முந்தி நீங்க உங்களோட டெஸ்கோப்ல வந்து நீங்க எழுதி செஞ்சீங்கன்னு சொன்னா மிகவும் ஒரு நல்ல ஒரு பலனை நீங்க என்ன செய்வீங்கடா பெற்று கொள்ளுவீங்க. ரைட். இப்ப நம்ம இதுல இன்னொரு உதாரணத்தை வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா பார்க்க போறோம். அந்த உதாரணம் வந்து இதை விட வந்து உங்களுக்கு சிறந்த ஒரு அறிவை வந்து தரும்னு நான் நம்புறேன். ரைட். அடுத்து அந்த எக்ஸாம்பிளுக்குள்ள போவோம். ரைட். ஓகே. இப்ப எனக்கு 2 ஸ்டூடெண்ட்ஸும் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் வேணும்னு நான் சொன்னேன். சரி. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? 2 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு ஒரு குழப்பம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். எனக்கு ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு கண்டில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லயோ பெட்டில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரோ ஒரு ஆள்ற ஒரு இன்புட் கிடைச்சாலே நான் என்ன செஞ்சிருவேன், இவங்க இந்துக்குரிய ஆள் தான் என்று நான் அவுட்புட் எடுத்துருவேன். அப்ப எனக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டுக்குரிய ஆட்கள் மட்டும் என்ன செய்யணும், அவங்களுக்குரிய நம்பரை என்டர் பண்ணா போதும். அப்ப நான் நினைப்பேன், இப்ப வந்து என்ன செய்வேன், இப்ப நான் ஒரு கோடிங்கை வந்து எழுதுறேன். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு இப்ப நான் பெட்டி என்று எழுதி அவங்களுக்கான ஒரு நம்பரை நான் என்ன கொடுக்கேன், 1 என்று கொடுத்துட்டு இஃப் கண்டிஷனுக்குள்ள எது போட போறேன், கம்பேரிசன் ஆபரேட்டரை வந்து நான் யூஸ் பண்ண போறேன். எப்படி, பெட்டி மேல இருக்கிறத அப்படியே பார்த்து என்ன இங்க ஒரு ஈக்குவல் மேல போட்டு இங்க 2 ஈக்குவல போட்டீங்கன்னா ஓகே. இப்போ 1 போட்டுட்டு நான் என்ன சொல்றேன், க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் பிரிண்ட் போடுறேன். இப்ப நான் என்ன செய்யறேன், I am Betty student. இப்ப அதே நான் இல்சுக்குள்ள போடுறேன். சாரி, டபுள் print no I am ND student. Sorry, student. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப நான் என்ன சொல்றேன், நான் வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய இதை வந்து நான் போடாம நான் என்ன செய்யறேன், இங்க பெட்டிக்கு மட்டும் நான் என்ன செய்யறேன், கம்பேரிசன் பண்ண போறேன். ஏன், எனக்கு பெட்டில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இந்த இதுல வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். 100 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேண்டி, 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரு, பெட்டி. அப்ப எனக்கு வந்து 2 வந்து யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா
ஒரு குழுவினரை வந்து நான் ஐடென்டிஃபை கண்டுபிடிச்சா மத்த குழுவினர் யாருன்னு நான் என்ன செஞ்சிடா, மத்த டீம் யாருன்னா ஈஸியா ஐடென்டிஃபை கண்டுபிடிச்சிருவேன். இப்ப அதால நான் என்ன செய்றேன், வெட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நான் என்ன செய்யறேன், இந்த கோடிங்ல வந்து கம்பேரிஷன் பண்ண போறேன், ஹேண்டி ஸ்டூடெண்ட்டுக்கு இல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன், நான் இந்த ஒரு வேரியபிளுக்குள்ள 1 அண்ட் ஒரு இன்டிஜர் நம்பரை சர்வ் பண்றேன். இங்க வந்து நீ என்ன செய், கம்பேரிஷன் பண்ணி இவங்க வந்து 1 இருந்தா இவங்க யாரு, வெட்டி ஸ்டூடெண்ட். இல்ல இவங்க 2 இருந்தா இல்ல 3 இருந்தா யாரு, இவங்க வந்து யாரு, ஹேண்டி ஸ்டூடெண்ட். அப்ப எனக்கு 1 இருந்தா மட்டும்தான் யாரு, வெட்டி ஸ்டூடெண்ட் நான் சொல்லிக்கேன். ஆனா மிச்ச நம்பர்ஸ்ல இருந்தா யாரு, இவங்க எல்லாம் ஹேண்டி ஸ்டூடெண்ட் என்று நான் சொல்லிருக்கேன். இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். சாரி, யாரு, I am Betty student. ஏன் நான் இங்க கொடுத்த வேலையும் சேமா இருக்கிறபடினால இங்க என்ன நடக்குது, இவங்க வந்து பெட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிப்பட்டுச்சு. இதுகிட்ட நான் என்ன சொல்றேன், நான் ஒரு 20 நம்பரை கொடுக்கேன். ரைட், 20 நம்பரை கொடுக்க. சரி 20 வேணா 2 கொடுப்போமே, 2 கொடுப்பேன். இங்க என்ன எனக்கு, நான் கொடுத்தது ஃபால்ஸா மாதிரி நோ ஐ ஆம் கேண்டி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி. அப்ப இங்க வந்து இந்த 2 கண்டிஷனையும் செட் பண்ணி பார்க்கும். கம்பேரிஷன் நோ செட் ஆகலனால இதை என்ன செய்யும், எல்ஸுக்குள்ள இருக்கிறது நம்ம கொடுப்போம். இப்ப இதுல வந்து போன கிளாஸ்ல பார்த்த ஹேஷ்டிங் அண்ட் இன்புட்டை வந்து யூஸ் பண்ணி யூசர் இருந்தே நம்ம என்ன செய்ய போறோம், அவங்களுக்குரிய இதை வந்து எடுக்க போறோம். இப்ப இதை வந்து நம்ம என்ன செஞ்சோம், நம்மளே மெனுவலா வந்து தூக்கி போட்டோம். ஆனா யூசர் இப்ப ஸ்டூடெண்ட்ஸே வந்து என்ன செய்வாங்க, இப்ப 1 என்டர் பண்ற மாதிரி நான் என்ன செய்ய போறேன், என் சிஸ்டத்தை வந்து நான் செய்ய போறேன். ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்டர் பண்ணி அவங்க யாருன்னு அவங்களே எனக்கு தெரியப்படுத்த போறாங்க. அப்படி வந்து என் சிஸ்டத்தை வந்து நான் செய்ய போறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், நம்ம இன்புட் பெற போறோம். இதை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. நாங்க இவ்வளவு காலமா படிச்சது வந்து இதுல கேஸ்டிங், இன்புட், அடுத்தது வந்து இஃப் கண்டிஷன், அடுத்தது கம்பேரிஷன் ஆபரேட்டர். இப்படிப்பட்ட 4 டைப்பான அனைத்து கண்டிஷனும் இதுல நம்ம என்ன செய்ய போறோம், பாவிக்க போறோம். என்னதுக்கு, இந்த 4 வரி கோடிங்க்கு. அப்ப பாத்துக்கொள்ளுங்க, சின்னனோ பெரிய கோடிங்கோ நம்ம என்ன செய்யணும், நம்ம படிச்சதை வந்து நம்ம என்ன செய்யப்படணும், பெரிய கோடிங்கா இருக்கணும் சின்ன கோடிங்கா நம்ம அதை என்ன செஞ்சு பார்க்கணும். அப்பதான் நம்ம படிச்சது நமக்கு என்ன செய்யும், ஞாபகமா இருக்கும். ரைட், இப்ப நாங்க பார்க்க போறோம், ஒரு நம்பர்ல நான் ஸ்டோர் பண்ண போறேன். கண்டிப்பா நான் கேஸ்டிங் யூஸ் பண்ணணும். அப்ப நான் இன்டிஜர் போடுறேன். இப்ப நான் அவுட்புட் வாங்கணும். அவுட்புட்டுக்கு உங்களுக்கு கண்டிஷன் என்னன்னு தெரியும். சாரி, இன்புட் வாங்கணும். இன்புட்டுக்கு என்ன கண்டிஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் இன்புட் வாங்கிட்டேன். இப்ப ரன் பண்ணி பார்க்க போறேன், எனக்கு என்ன ஆன்சர் வருது. இவ்வளவுதான் வேலை, பெரிய வேலையெல்லாம் இல்லை. ரைட், பாத்தீங்களா, இங்க வந்து பிளிங்க் ஆகிக்கொண்டு இருக்கு. அப்படின்னா ப்ரோக்ராம் என்ன வெயிட் பண்ணி கொண்டிருக்கு, ப்ரோக்ராம் நீங்க ஒரு இன்புட் கொடுக்கறதுக்கு. நீங்க ஒரு இன்புட் கொடுக்க இந்த கோடிங் எல்லாம் சரின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு அவுட்புட் தரும். கோடிங் பிள்ளைன்னா கோடிங் பிள்ளைக்கான ஒரு அவுட்புட்டை தரும். ரைட், பாப்போம். நான் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா 1 கொடுக்கறேன். ரைட், ஐ ஆம் பெட்டி. அப்ப நான் என்ன சொல்லிக்கிறேன், பெட்டி ஈக்குவல் 1. அப்ப நான் இதுக்குள்ள என்ன, இஃப்குள்ள என்ன கண்டிஷன் நான் யூஸ் பண்ணிருக்கேன், கம்பேரிசன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கேன். அதே இது இங்க நான் கஸ்டிங் யூஸ் பண்ணிக்கேன், இந்த இன்புட் யூஸ் பண்ணிருக்கேன். ரைட், இப்ப எல்லாமே சேர்ந்து நமக்கு என்ன ஒரு விட தந்திருக்கி, ஐ எம் பெட்டி ஸ்டூடெண்ட் வந்திருக்கு. ரைட், இதே அது நான் திரும்பி ரன் பண்றேன். இன்ஜின் பிளிங்க் ஆகுது. இப்ப நான் 2 கொடுக்கேன். நோ ஐ எம் ஹேண்டி ஸ்டூடெண்ட். இப்ப என்ன இருக்குது, இங்க நான் ஈக்குவல் 1 கொடுத்திருக்கேன். ஆனா நான் இங்க என்டர் பண்ண 2. அப்ப நீங்க பெட்டிக்குள்ள பெட்டி ஸ்டூடெண்ட் இல்ல, நீங்க கண்டி ஸ்டூடெண்ட் சிஸ்டம் நமக்கு தருது. இவ்வளவுதான் கம்பேரிசன் ஆபரேட்டர். இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கலாம். இப்ப நான் இன்னொரு ரன் பண்ணி காட்டுறேன். இதுகிட்ட வந்து நம்ம இன்புட் கேட்கக்குள்ள என்ன இன்புட்டை வந்து ப்ரோக்ராம் கேட்குதுன்னு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம இருக்கு. சும்மா பிளிங்க் ஆகிக்கொண்டே இருக்கு. இதுகிட்ட என்டர் த நம்பர், என்டர் த ஸ்டூடெண்ட் நேம் என்று வந்தா கொஞ்சம் வடிவா இருக்கும் கோடி. இதுக்கு என்ன செய்யணும் என்று சொன்னா அவ்வளவு பெரிய வேலைலாம் இல்ல. ரைட், இதை நம்ம ஒரு நம்பர் கொடுத்து போவோம். ரைட், நோ 3 தானே, நோ ஐ எம் ஹேண்டி ஸ்டூடெண்ட் வரும். ரைட், இப்ப அது பிளிங்க் ஆகிற இடத்துல வந்து என்டர் த நம்பர், என்டர் த இது வரனா நீங்க இன்புட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பிரேக்கெட் வந்து நீங்க வச்சிருப்பீங்க. இப்படி
இந்த பிரேக்கெட். இந்த பிரேக்கெட்டுக்குள்ள வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ள என்டர் த நம்பர். நீங்க அதுல என்டர் த நம்பர் போடலாம், என்டர் த நேம் போடலாம். அது எப்படியும் போடலாம், உங்களோட ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போடணும். ரைட், இப்ப பாருங்க என்டர் த நேம். இப்ப இதை நான் ரன் பண்ணக்குள்ள பாருங்க, பாத்தீங்களா என்டர் த நேம், சாரி என்டர் த நம்பர். அப்ப ஒரு நல்லா விளங்குது. என்ன சொல்றாங்க இப்ப ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, இப்ப நான் பெட்டிகுலர் ஸ்டூடெண்ட் தானே, அப்படின்னா நான் என்டர் த நம்பர், என்ன நம்பர் என்ன 1, அவனை 1 அடிச்சா நான் பெட்டிகுலர் ஸ்டூடெண்ட். ரைட், சாருக்கு 1 என்டர் பண்றோம். சாருக்கு இப்ப விளங்கி நான் பெட்டிகுலர் ஸ்டூடெண்ட். அது போலதான் இதை நம்ம செய்யணும். இப்ப இதை செய்யணும். இவ்வளவுதான் இந்த கம்பரிஷன் ஆபரேட்டர். நீங்க வந்து இதுக்குள்ள வந்து அதாவது இன்புட்டுக்குள்ள வந்து நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு வர வேண்டிய இதை வந்து நீங்க என்ன செய்யலாம் போடலாம். இப்ப இதுக்கு உதாரணத்துக்கு நீங்க என்ன அடிக்கலாம், இப்ப என்டர் த நம்பர் பக்கத்துல சும்மா இப்படி அடிச்சாலும் கூட அது என்ன செய்யும், ரன் ஆகும். சும்மா ரன் ஆகுது. ரைட், இப்படி எல்லாம் கோடிங் விளையாடக்கூட சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்லி தரேன். ரைட், அப்படின்னா உங்களுக்கு எப்படி இன்புட் கெஸ்டிங் அண்ட் கம்பரிசன் ஆபரேட்டரை வச்சு எப்படி ஒரு இஃப் கண்டிஷனை வந்து நம்ம செய்யலாம் என்றதும் உங்களுக்கு வந்து இப்ப வந்து விளங்கியிருக்கும் நம்புறேன். ரைட், இப்ப பைத்தான்ல இஃப் கண்டிஷன் எப்படி அந்த ஒரு வேலையை செய்யுதுன்றதை நீங்க திட்டம் தெளிவா அறிந்து கொண்டிருப்பீங்க நான் நம்புறேன். உங்களுக்கு இது விளங்காட்டி வீடியோவை வந்து ஸ்டாப் பண்ணி விளங்கா இடத்துல நீங்க நின்று நீங்க என்ன செய்யுங்க, கோடிங்க வந்து செய்யுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. இன்னும் உங்களுக்கு ஆதரவு தந்து சப்போர்ட் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை அதிசீக்கிரத்தில் சந்திக்கின்றேன். உங்களை விடைபெற்றுக் கொள்கிறேன்.